மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாம்ல கான்ஃபிடென்ட்டா இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி எழுதுறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 2 marks, 3 marks, 5 marks. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து 2 marks and 3 marks வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேஷனாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும், லங்ஸ் ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ அதில் தான் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகும். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வாட் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்? ஜென்ரலாக இட்ஸ் தி கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் தான், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கேஸஸ் தான் மெயினாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட், டு எக்ஸ்சேஞ்ச் O2 and CO2, oxygen and carbon dioxide exchange வந்து நடக்கணும். Then protect from inhaled pathogens and pollutants. So the air is itself, it's polluted, no? So அந்த மாதிரி polluted air வந்து inhale பண்ணும்போது அதை என்ன பண்ணணும், to protect it. Okay, so protect from inhaled ஆன pathogens, the disease causing microorganisms, அதுவா இருந்தாலும் சரி, pollutants இருந்தாலும் சரி. So it should protect us from the pathogens and pollutants. Next point, to remove the heat which is produced during cellular respiration. So heat produce ஆகணும், அதுவுமே வந்து exhale பண்ணும். So it's இந்த purpose வந்து serve பண்ணும். These are all the functions of respiratory system. So 2 marks, 3 marks கேட்டா 3 or 4 points நம்ம எழுதுனா போதும். So what are all the functions of respiratory system? Repeat it with me. First, to exchange oxygen and carbon dioxide. Next, to protect from inhaled pathogens and pollutants. Next பார்த்தோம்னா heat removal. So அந்த heat எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகும், during the cellular respiration. So அதில் heat ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஹீட்டையும் ரிமூவ் பண்ணும். So இதெல்லாம் தான் the functions of respiratory system. So next question போலாமா? Next question, what are all the characteristic features of respiratory surface? Okay, so respiration வந்து பார்த்தோம்னா carried out by the lungs and the respiratory system ன்னு சொல்றோம். So அந்த respiratory system ஓட functions வந்து பார்த்தோம். Okay, so next பார்த்தோம்னா features என்னென்ன இருக்கணும் of the respiratory surface. So respiration and the process carry out ஆகிற அந்த surface, the respiratory surfaceல என்னென்ன features வந்து present ஆயிருக்கணும். See, first பார்த்தோம்னா the surface area எப்படி இருக்கணும்னா பெருசா இருக்கணும். It should be large one and it should be supplied by blood vessels. So large ஏரியாவா இருக்கணும், then more amount of gas exchange நடக்கும் and blood vessels ஆல line ஆயிருக்கணும். Then it should be thin and moist. தின்னா இருந்தால் தான் ஈஸியாக நடக்கும் the gas exchanges. So thin and moist. Then it should be permeable to the respiratory gases. ஆப்வியஸாக ஆக்சிஜன் தானே நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ அந்த ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறதுக்கான அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கான அந்த லேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா இட் ஷுட் பி வெரி தின் அண்ட் இட் ஷுட் பி பெர்மியபிளாக இருக்கணும். ஓகே, ஈஸியாக பாஸ் ஆகணும் டு தி ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ஓகே, பெர்மியபிலிட்டி டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் எது, அந்த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஆல்வியோலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஆல்வியோலைனோ, ஸோ அந்த ஆல்வியோலையில் அந்த சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கணும். அந்த லேயர் பார்த்தோம்னா இட் ஷுட் பி தின் அண்ட் மாய்ஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி பெர்மியபிளாக இருக்கணும் டு தி ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் லைக் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பெர்மியபிளாக இருக்கணும், ஈஸியாக வந்து பாஸ் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். எஸ், ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன எழுதிடலாமா, நம்ம எக்ஸாம்ஸில் வந்து இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த 3 பாயிண்ட்டை நம்ம எழுதிடணும். எஸ், நெக்ஸ்ட்
what are the steps which is involved in respiration? Okay, respiration நடக்குதுன்னு சொன்னோம், அது எப்படி இன்வால்வ் ஆகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஏர் நம்ம இன்ஹேல் பண்றோம். ஓகே, அது எங்க இருக்கு, அட்மாஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அட்மாஸ்பியருக்கும் லங்ஸுக்கும் இடையில ஃபர்ஸ்ட் ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ எதுக்கும் இடையில பிட்வீன் ஆனா என்ன நடக்குது, இதுதான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அட்மாஸ்பியருக்கும் லங்ஸ்க்கும் இடையில ஃபர்ஸ்ட் ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, தென் லங்ஸ்க்கு போயிருச்சு. அந்த ஏர், அந்த ஆக்சிஜன் இருக்குல்ல, அது வந்து லங்ஸ்க்கு போயிருச்சு. தென் லங்ஸுக்கும் பிளட்டுக்கும் இடையில அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் அது வந்து நடக்குது. ஸோ ஆக்சிஜன் பார்த்தோம்னா அட்மாஸ்பியர்ல இருந்து நம்ம இன்ஹேல் பண்ணிடுறோம். கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம்னா செல்ஸ்ல இருந்து வரும். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம்னா it should be exhaled ப்ராடக்ட் இட்ஸ் தி கார்பன் டை ஆக்சைடு. ஸோ த லங்ஸ்க்கு பிளட்டுக்கு இடையில இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். பிளட் போயிடுச்சு, தென் பிளட்ல இருந்து எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும், இட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2 and CO2. ஸோ ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸ்ல இருந்து பிளட். ஸோ பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும் இந்த கேசஸ், அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆன கேசஸ் இருக்குல்ல, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். தென் பிளட்ல இருந்து செல்ஸ், பிளட்டுக்கும் செல்ஸுக்கு இடையிலையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். அந்த கேசஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஹேல் பண்ண ஆக்சிஜன், ஓகே, தென் இட் ரீச்சஸ் தி லங்ஸ் டு பிளட் டு செல்ஸ். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கும் அந்த கேசஸ். தென் செல்ஸ்ல என்ன ஆகும், அதை அப்டேக் பண்ணிக்கிறோம். ஆக்சிஜன் அப்டேக் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். திருப்பி கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்து இது மேலே எக்ஸ்ஹேல் ஆயிரும். ஸோ இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்கு, எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்கு. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இன்டேக் of oxygen, inhalation of oxygen. Expiration அப்படின்னா exhalation of carbon dioxide. Okay, so இந்த process that is involved in respiration. So respiration, breathing அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். பட் இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அட்மாஸ்பியர் அண்ட் தி லங்ஸ் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எது ரீச் பண்ணோம், பிளட் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எதை ரீச் பண்ணணும், செல்ஸ். ஸோ செல்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன் அப்டேக் எடுத்துக்கிறோம், யூஸ் பண்ணி அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கேரி அவுட் பண்ணிடும் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா. The next question about surfactants. So surfactants அப்படின்னா என்ன? So surfactants அப்படின்னா என்னன்னா, it reduces the surface tension. So surfactants ஓட general meaning என்ன? It reduces the surface tension. அதுதான் surfactants. So surfactantsனால என்னது, it reduces the surface tension. So இது எங்க present ஆயிருக்கும்னா alveoli present ஆயிருக்கும். So alveoli நமக்கு தெரியும், the terminal part, okay, sac மாதிரி present ஆயிருக்கும். Sac like structure of the terminal part of the respiratory system. So sac-like structures which is present in the terminal part of the respiratory system, the alveoli. Yes, so on the alveoli பார்த்தோம்னா it is lined by squamous epithelium. So squamous epithelium இந்த alveoli எல்லாம் வந்து lined ஆயிருக்கும். So this squamous epithelium வந்து பார்த்தோம்னா it contains two types of cells. என்னென்ன, it is type 1 and type 2 cells. So இந்த type 2 cells தான் பார்த்தோம்னா ரொம்ப திக்கா இருக்கும் and it secretes the surfactants which reduces the surface tension. Surface tension குறைக்கும், frictions எல்லாம் வந்து குறைச்சிரும். So this is about the surfactants. So surfactantsனால எங்க present ஆயிருக்கு, it is present in the alveoli. Okay, alveoli தான் present ஆயிருக்கும். அதுல type 2 cellsல தான் பார்த்தோம்னா இந்த surfactants present ஆயிருக்கும். So எங்க present ஆயிருக்குங்கிறத நம்ம எழுதணும் and அதோட functions எழுதணும். It reduces the surface tension, it also reduces the friction. Next, inspiration. நம்ம சொன்னோம் inspiration, expiration சொன்னோம். So inspiration என்ன, expiration என்ன? So inspiration சரி, expiration சரி, they are the two phases of breathing. நார்மலா நம்ம breathe பண்றோம்னா these are all the two processes which is occurring in inspiration and expiration. So inspirationல பார்த்தோம்னா there is movement of atmospheric air into the lungs. ஏர் வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸ்க்கு போகுது, லங்ஸ்ல இருந்து அட்மாஸ்பியர் போனா இட் இஸ் தி எக்ஸ்பிரேஷன், அவ்வளவுதான். ஸோ மூமெண்ட் ஆஃப் தி alveolar air that diffuses out of the lungs, exhaling, expiration, அவ்வளவுதான். So this is about inspiration and expiration. So இது inspiration சரி, expiration சரி, இது ரெண்டு என்னது, they are only two phases of breathing. So breathingல பார்க்கும்போது இந்த ரெண்டு process தான் நடக்கும். So inspirationல என்ன நடக்கும்னா அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸ்க்கு போகும் அந்த ஏர்,
containing oxygen. அது எக்ஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும்னா லங்ஸ்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு போகும், which is the exhalation, CO2 போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் தி ஸ்பைரோமீட்டர். ஸ்பைரோமீட்டர்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம்? இட்ஸ் an instrument. Okay, it's an instrument which is used to assess the மூமெண்ட்ஸ், ப்ரீதிங் மூமெண்ட்ஸை வந்து அசஸ் பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் this spirometer. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் மெஷர்ஸ் தி வால்யூம் ஆஃப் ஏர் ஃபார் கிளினிக்கல் ஃபைண்டிங் ஆஃப் பல்மனரி ஃபங்க்ஷன். ஸோ லங்ஸ், பல்மனரி அப்படின்னாலே ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு லங்ஸ் தான். ஸோ லங்ஸ் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இந்த ப்ரீதிங் ப்ராசஸ்லாம் சரியாக கேரி அவுட் ஆகுதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இட்ஸ் திஸ் ஸ்பைரோமீட்டர். ஸோ இட் மெஷர்ஸ் தி வால்யூம் ஆஃப் ஏர். ஓகே, எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர், இன்ஹேலேஷன், எக்ஸலேஷன், அதெல்லாம் கரெக்ட் லெவலில் இருக்கா, எல்லாத்துக்குமே வந்து வேல்யூஸ் இருக்கும்பா. ஸோ வேல்யூஸ் வச்சு தான் கரெக்டான ரேஞ்ச் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் ஓகே திஸ் பர்சன் இஸ் ப்ரீதிங் நார்மலி, எல்லாமே நார்மல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அவர் யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் தி ஸ்பைரோமீட்டர். ஓகே, ஸோ ஸ்பைரோமீட்டர்னால இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு அசஸ் தி ப்ரீதிங் மூமெண்ட்ஸ். ஸோ அதை என்ன மெஷர் பண்ணும்? வால்யூம் ஆஃப் ஏர் பை கிளினிக்கல் ஃபைண்டிங் ஆஃப் பல்மனரி ஃபங்க்ஷன். Next question, difference between hemoglobin and methemoglobin. So இது difference கேட்டாலே tabular formல போட்டுறணும். hemoglobin, methemoglobin என்னென்ன பாயிண்ட்ஸ் டிஃபர் ஆகுது இது ரெண்டு டேர்ம்ஸ் கிடையாது அப்படி நம்ம படிக்கணும். எஸ், அதுலேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் வச்சாலே ரெண்டுக்குமே என்ன டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம படிக்கணும். எஸ், ஓகே. ஸோ ஹீமோக்ளோபினாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? இட்ஸ் அ பிக்மெண்ட் which gives pigment. அதுதானே அந்த blood pigment கொடுக்கறதா ஹீமோகுளோபின் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹீமோகுளோபினால இட்ஸ் தி ஹீம், ஹீமோகுளோபினால இட்ஸ் தி ஹீம் அண்ட் குளோபின், அதுதான் ஹீமோகுளோபின். எஸ், ஸோ ஹீம் அண்ட் குளோபின் இந்த ரெண்டு சேர்ந்து தான் ஹீமோகுளோபின். ஹீம்னால இட் கண்டைன்ஸ் தி அயன் கண்டென்ட் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹீமோகுளோபின்ல என்னன்னா திஸ் அயன் இஸ் iron in heme, it is in ferrous state. Ferrous state la present ஆயிருக்கும். அதே methemoglobin பார்த்தோம்னா this iron it is present in the ferric state. Okay, ferric state la present ஆயிருந்தா it's the methemoglobin. அதே ferrous state la present ஆயிருச்சுனா it's the hemoglobin. So இந்த hemoglobin பார்த்தோம்னா generally it binds with oxygen. ஆக்சிஜனோட பைண்ட் ஆகும். methemoglobin வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனோட பைண்ட் ஆகாது. அவ்வளவுதான். So what is the difference between hemoglobin and methemoglobin? Hemoglobin பார்த்தோம்னா iron, okay, heme plus globin தான் hemoglobin. So அந்த ஹீம்ல இருக்கிற அந்த அயன் என்ன ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ். So hemoglobin it is present in ferrous state. Methemoglobin it is present in ferric state. Okay, then அதோட structural differences இதெல்லாம். Okay, then oxygenோட bind ஆகுமா இல்லையா? Hemoglobin bind ஆகும். Methemoglobin it does not bind with oxygen. Yes, okay, so next question polama. So next question about the sigmoid curve. So sigmoid curve அப்படினாலே it's an S shaped னு அர்த்தம். See, it's an S shaped curve. S shape ல இருக்கா? Close to S shape. கரெக்டா இருக்காது, close to S shape மாதிரி இருக்கும். So it's an S shaped curve, that's the sigmoid curve. ஸோ இந்த கர்வ் எதை பேஸ் பண்ணி கிராஃப்ல வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்திருக்காங்கப்பா. ஸோ கிராஃப்ல they have taken two factors, x axis இருக்கு, y axis இருக்கா. ஸோ x axisல they have taken partial pressure of oxygen. Okay, y axisல என்ன வந்து எடுத்திருக்காங்க? percentage saturation of hemoglobin with oxygen. So hemoglobin saturation with oxygen and the partial pressure of oxygen. Okay, hemoglobin எவ்வளவு saturate ஆயிருக்கு oxygen and the partial pressure of oxygen. இது ரெண்டையும் வந்து எடுத்து graph plot பண்ணிருக்காங்க and it is in S shaped. அதுதான் it's the sigmoid curve. So இந்த sigmoid curve எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா for how much oxygen is carried by the blood. எவ்வளவு oxygen வந்து diffuse ஆகுது. Yes. So in the sigmoid curve எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா how much oxygen it is carried by the blood. Okay, அப்புறம் then how much oxygen is dissolved அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த sigmoid curve it's very very useful. Yes, so this is about sigmoid curve. So sigmoid curve அப்படின்னு கேட்டா என்ன எழுதணும்? It's an S shaped curve and இதுக்கு இடையில graph வரைஞ்சிருப்பாங்க. How this sigmoid curve is obtained அப்படின்னா it's a percentage saturation of hemoglobin with oxygen against the partial pressure of oxygen. அதுதான் it's the sigmoid curve. So next question போலாமா? Next question, it's the acute mountain sickness.
ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸில் இருக்கும். லைக் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் வந்து இருக்கும், டீகம்ப்ரெஷன் சிக்னஸ்ன்னு இருக்கும். ஸோ 2 டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் அப்படின்னா என்னன்னா, when a person travel from sea level to elevations above 8,000 feet. ஓகே, என்ன ஆகுனா ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போகும்போது, ஸோ ஹீல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போகும்போது ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, கம்மியாகுது. என்னென்ன ப்ரெஷர்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாகுது, பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாகுது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கம்மியாகுது. ஓகே, ஸோ வென் அ பர்சன் மூவ்ஸ் டு அ ஹையர் ஆல்டிடியூட், ஹைட்ஸ்க்குலாம் போகும்போது ஹில்லி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் கம்மியாகுது, அட்மாஸ்பியரில் இருக்கிற ப்ரெஷர், த கேஸஸோடைய ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கம்மியாகுது. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குல்ல, ஸோ ஆக்சிஜன் தான் நம்ம ப்ரீத் பண்ணுவோம், ஸோ அந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனும் கம்மியாகுது. ஸோ அதனால என்ன ஆகுது, இட் ரிசல்ட்ஸ் இன் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். மவுண்டைன்ஸ்லாம் ரீச் பண்ணும்போது அதான் அதோட டேர்ம்ல இருக்கு, இட்ஸ் தி அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். அக்யூட்டுங்கிற டேர்ம் ஏன் வந்தது? அக்யூட் அப்படின்னா ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். மவுண்டைன்ஸ்ல தான், மவுண்டைன் ஏறும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், which is the acute mountain sickness. ஸோ இது எப்போ நடக்கும்? when the person moves from lower to higher altitudes. higher altitudes போகும்போது தான் இந்த acute mountain sickness வரும். ஸோ இது வந்து என்ன ஆகும்? ஸோ they experience headache, தலைவலி வரும், shortness of breath, they can't able to breathe because the oxygen வந்து அங்கே ரொம்ப டிஃபிஷியன்ட் ஆகும். ஸோ shortness of breath இருக்கும். then the nausea, டிசீனஸ். ஸோ டிசீனஸ்னா மயக்க வர மாதிரி இருக்கும். நாசியா அப்படின்னா த ஃபீல் டு வாமிட்டிங், அதுதான் நாசியா, நாசியேட்டிங் ஃபீல்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஃபீல் தான், நாட் வாமிட்டிங், த நாசியேட்டிங் ஃபீல், த வாமிட்டிங் ஃபீல் தான் இட்ஸ் தி நாசியா. ஸோ இதெல்லாம் தான் த சிம்டம்ஸ் ஆஃப் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். ஸோ அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ்னால நம்ம என்ன வாங்குவோம், நமக்கு வந்துடும். ஸோ வென் ஹையர் ஆல்டிடியூட்ஸ் போகும்போது ப்ரெஷர் கம்மியாகுது, அதனால ஹெட்டேக், நாசியா, டிசீனஸ் இதெல்லாம் வருது. ஓகே, so next question போலாமா? next question, it's the nitrogen narcosis. so இது எப்போ நடக்கும்னா, when the person descends deep into the sea. ஸோ டைவிங்லாம் போவாங்களா, சி டைவிங் இப்போ கூட ரொம்ப காமனாக, ஸ்கூபா டைவிங்லாம் ரொம்ப காமனாக இருக்குல்ல. எஸ், ஸோ when the person, அப்போ when the person descends deep into the sea, pressure in the surrounding water increases. ஸோ அங்கே ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இன் அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ். அது வந்து ஹையர் ஆல்டிடியூட் மவுண்டைன்ஸ்லாம் போகும்போது, ஹியர்ஸ் சீல வந்து டீப் இன்டு த சீ போயிட்டோம்னாலே ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ அதனால என்ன ஆகுது, திஸ் இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் டிரைவ் நைட்ரஜன் கேஸ் இன்டு சர்க்குலேஷன். ஓகே, ஸோ நைட்ரஜன் கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த இன்ஹேல் இந்த டீப் வாட்டர்லாம், டீப் சி வாட்டர்லாம் இன்ஹேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ப்ரஸ்ட் ஏர் பார்த்தோம்னா நைட்ரஜன்ஸ் இருக்கும். இட் இன்க்ரீசஸ் தி நைட்ரஜன் கேஸ் இன் தி சர்க்குலேஷன். ஸோ நைட்ரஜன் கேஸ் அதிகமாகுமா, திஸ் இன்க்ரீஸ்டு நைட்ரஜன் கண்டென்ட் இன் த பிளட் தான் இட் இஸ் நோன் அஸ் நைட்ரஜன் நார்கோசிஸ். ஓகே, ஸோ திஸ் இன்க்ரீஸ்டு கண்டென்ட் இன் த பிளட் இட் இஸ் நோன் அஸ் தி நைட்ரஜன் நார்கோசிஸ். ஸோ நார்கோசிஸ் அப்படின்னால என்னதுன்னா, டு பிகம் இன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கிறதா இட்ஸ் தி நார்கோசிஸ். அன்கான்ஷியஸ் ஸ்டேட், அதுதான் நார்கோசிஸ். ஸோ நைட்ரஜன் நார்கோசிஸ்னால என்ன ஞாபகம் வந்துடணும், டீப் சி போயிட்டோம்னாலே, டைவிங் சி டைவிங் அப்போ டீப் சி போயிட்டோம்னாலே ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நைட்ரஜன் நம்ம பிளட் சர்க்குலேஷன்ல நிறைய அதிகமாகுது, அதுதான் நைட்ரஜன் நார்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்கோசிஸ்னால இட்ஸ் தி அன்கான்ஷியஸ். ஓகே, அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் தி சிலிகோசிஸ் அண்ட் ஆஸ்பெஸ்டோசிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரெஸ்பிரேஷன் சம்பந்தமான டிசார்டர்ஸ், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அக்யூட் மவுண்டைன் சிக்னஸாக இருக்கட்டும், நைட்ரஜன் நார்கோசிஸாக இருக்கட்டும், சிலிகோசிஸ், ஆஸ்பெஸ்டோசிஸ் இதெல்லாம் கூட. ஸோ பட் இதெல்லாம் இது சிலிகோசிஸ், ஆஸ்பெஸ்டோசிஸ்னா அதோட ரீசன் வேற. ஸோ இது எதனால வந்திருக்கோம்னா, இட்ஸ் அன் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். ஓகே, ஆக்குபேஷன் வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், சிலிகோசிஸ், ஆஸ்பெஸ்டோசிஸ். ஸோ சிலிகோசிஸ் அப்படின்னா என்னன்னா, இன்ஹலேஷன் ஆஃப் சிலிக்கா ஃப்ரம் சாண்ட் கிரைண்டிங். ஸோ சாண்ட் கிரைண்டிங் அப்போ நிறைய சிலிக்கா பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் இன்ஹலேஷன் ஆனால் ஓகே அது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், விச் இஸ் நோன் அஸ் தி சிலிகோசிஸ். ஆஸ்பெஸ்டோசிஸ் வந்து பார்த்தோம்னா லைக் பில்டிங்ஸில் இன்சுலேஷனுக்காகலாம் போட்டிருப்பாங்க, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆஸ்பெஸ்டாஸ் தான் வந்து மேட் ஆயிருக்கு. ஸோ இட் காசஸ் ஆஸ்பெஸ்டோசிஸ். ஸோ பில்டிங்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல மைனிங்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெஸ்டோசிஸ் வந்து பார்த்தோம்னா இட் அஃபெக்ட்ஸ் தி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே, asbestos affecting the respiratory tract, that is known as the asbestosis.
ஸோ சிலிகோசிஸும் சரி அஸ்பெஸ்டோசிஸும் சரி ஓகே லைக் இட்ஸ் தேர் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். வேலை செய்கிற இடத்துல நான் அந்த சாண்ட் கிரைண்டிங்னால ஓகே அதனாலலாம் வந்து பார்த்தோம்னா இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து லங்ஸில் இன்ஹேல் ஆகுது. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தோம்னா பை ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தட் பிளேஸ் ஷுட் பி கிவன் ப்ரொடெக்டிவான மாஸ்க்ஸ் பிகாஸ் இட் அஃபெக்டிங் த லங்ஸ் தானே. லங்ஸ் தானே ஆப்வியஸாக அஃபெக்ட் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் தான் இது. ஸோ நம்ம அந்த பேசேஜை வந்து பிளாக் பண்ணிட்டாலே ஃபில்டர் பண்ணிட்டோம்னாலே இதாகும். அது எப்படி ஃபில்டர் பண்ணலாம்? பை வியரிங் தீஸ் ப்ரொடெக்டிவ் மாஸ்க். ஸோ ப்ரொடெக்டிவ் மாஸ்க்லாம் போடுறதுனால இந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கான சப்ஸ்டன்சஸ்லாம் we are not inhaling it. Okay, so this is about silicosis and asbestosis. So silicosis அப்படினால என்ன, asbestosனாலும் it is the occupational respiratory disorders. எப்படி protect பண்ணலாம்? By wearing protective masks. So next question போலாமா? So next question it's COPD. So first இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம full form எழுதிடணும். COPD அப்படின்னா என்ன? Chronic obstructive pulmonary disease. Pulmonary-நாலே it refers to lungs ன்னு சொல்லிட்டோம். So chronic obstructive pulmonary disease இதுதான் COPD. So lungs affect பண்ணுது, chronic-ஆ இருக்கு. So acute-னா for a short period of time, chronic-னா for a long period of time. அதுதான் chronic-ஓட meaning. So chronic-நாலே for a long period of time வந்து it leads to the pulmonary disease, obstructive disease. ஸோ இது எதனால காஸ் ஆகுதுன்னா மெயினாக ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்மோக்கிங்னால தான் லங்ஸ் மெயினாக மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் வந்து பார்த்தோன்னா லங் டிசீசஸ் பார்த்தோன்னா இட்ஸ் மெயின்லி டியூ டு ஸ்மோக்கிங். மெயின் காஸ் ஸ்மோக்கிங்னால தான் லங்ஸ் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்மோக் என்ன பண்ணுது? த ஸ்மோக் இட் டேமேஜஸ் தி ஏர்வேஸ் அண்ட் ஆல்வியோலை. ஓகே, ஆல்வியோலா இருக்குல்ல, அந்த ஏர்வேஸ் ஆல்வியோலாம் டேமேஜ் பண்ணுது. ஸோ அதனால என்ன ரிசல்ட் ஆகுது? இட் ரிசல்ட்ஸ் இன் எம்ஃபைசீமா அண்ட் க்ரானிக் பிராங்கைட்டிஸ். ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் 5 மார்க்ஸில் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில். 5 மார்க்ஸில் பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு பார்த்தோம்ல. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரியே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதுவும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதில் ப்ராங்கை, ப்ராங்கியோல்ஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ப்ராங்கையில் த inflammation of the bronchi da bronchitis. So itis nale it is the inflammation. So inflammation of the bronchi, it's the bronchitis. Long term irukku, romba time ku irukna, it's the chronic bronchitis. Emphysema pathona the alveolar walls la damage agudhu, adudha emphysema. So இது ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா this emphysema and chronic bronchitis along with the asthma, it is known as COPD, which is chronic obstructive pulmonary disease. Okay, so COPD அப்படின்னா என்ன? Repeat it with me. So COPD அப்படின்னா it is chronic obstructive pulmonary disease. So emphysema, chronic bronchitis along with the asthma, it is known as the COPD. Okay, main culprit யாரிங்க? ஸ்மோக்கிங் தான். ஓகே, ஸ்மோக்கிங் இட் இஸ் த மெயின் காஸ் ஃபார் COPD. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சொன்ன முன்னே டீகம்ப்ரெஷன் சிக்னஸ். அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் பார்க்கும்போது மவுண்டைன் ரீஜன்ஸ், ஹை ஆல்டிடியூட் ரீஜன்ஸில் அது வந்து வரும். டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் வந்து பார்த்தோம்னா லைக் டைவர்ஸ் இருப்பாங்களா, நம்ம எப்படி நைட்ரஜன் நர்கோசிஸ் பார்த்தோம்ல, அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, அதில் வந்து வரும். ஸோ சீல வந்து வருது, இட்ஸ் தி டீகம்ப்ரெஷன் சிக்னஸ். மெயினாக சீல யார் இருப்பாங்க? டைவர்ஸ். ஓகே, ஸ்கூபா டைவர்ஸ் அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் திஸ் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ்க்கு வந்து ரொம்ப காமனாக வந்து தேர் ரிஸ்க் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அதிகம். ஸோ நைட்ரஜன் நர்கோசிஸில் நம்ம என்ன வந்து பார்த்தோம்? நைட்ரஜன் வந்து பிளட்ல இருக்கு, அதனாலதான் நைட்ரஜன் நார்கோசிஸ் வருதுன்னு பார்த்தோம். இதுல என்ன ஆகுதுன்னா when the diver ascends to the surface too quick. ஓகே, ஸோ டீப் சீ போனதுக்கு அப்புறம் டூ குவிக்கா ஓகே ஃபாஸ்டா சர்ஃபேஸ்க்கு வந்துட்டாங்க. ஓகே, அப்படி வந்துட்டாங்கன்னா திஸ் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் வந்து நடக்கும். என்ன நடக்குதுன்னா, ஸோ டீப்பா போகும்போது நைட்ரஜன் இருந்தது பிளட்ல நிறையா, இட்ஸ் நோன் அஸ் தி நைட்ரஜன் நர்கோசிஸ். ஸோ ஃபாஸ்டா சி லெவல் டாப் லெவல் வந்து போகும்போது என்ன ஆகும்னா திஸ் நைட்ரஜன் இட் கம்ஸ் அவுட் ரிசல்ட்டிங் இன் பபிள் ஃபார்மேஷன். ஸோ திஸ் பபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும், நைட்ரஜன் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த நைட்ரஜன் பபிள்ஸ் தான்
it is involved in pain in joints and muscles, nerve problems வந்து cause பண்ணும் including stroke. Okay, எப்படி acute மவுண்டைன் சிக்னஸ் சொன்னோமோ லைக் நாசியா டிசீனஸ்லாம் வரும்னு சொன்னோமோ அதே மாதிரி டீகம்ப்ரெஷன் சிக்னஸ்ல பார்த்தோம்னா நைட்ரஜன் வந்து ஆல்ரெடி டீப் சீ போகிறனால அதிகமாக இருக்கு பிளட்ல. ஸோ வென் திஸ் நைட்ரஜன் ஓகே when the diver it comes to the top surface of the sea ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டோம்னா ஸ்லோவாக போனால் ஸ்லோவாக இந்த நைட்ரஜன் டிஃப்யூஸ் ஆயிரும். பட் ஃபாஸ்ட்டாக போனால் என்ன ஆகும்னா பபிள் ஃபார்மேஷன் ஆயிரும் ப்ரெஷர் சேஞ்சஸ்னால. ஸோ பபிள் ஃபார்மேஷன் ஆயிட்டு this nitrogen bubbles it causes pain in joints and muscles, and it also affects the nerve problems including stroke அப்படின்னா brain இருக்குல்ல brainல வரது தான் stroke. ஸோ brainல like in the cells irukla it is deprived of oxygen and the cells la dead ஆயிரும் brain cells la. So that's the stroke. Okay, so this is about bends or decompression sickness. So bends or decompression sickness na enna ஞாபகம் வந்துறணும் when the diver ascends too fast, okay, too quick surface la of the sea போயிட்டாங்க அப்படின்னா அந்த நைட்ரஜன் நர்கோசிஸ் ஏற்கனவே இருந்திருக்கு. ஸோ அந்த நைட்ரஜன் ஃபாஸ்டா பபிளா ஃபார்ம் ஆயிரும். திஸ் நைட்ரஜன் பபிள்ஸ் தான் இட் இஸ் இன்வால்வ் இன் பெயின் அண்ட் ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் அண்ட் தி நர்வ் ப்ராப்ளம்ஸ். எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எல்லாருக்கும் டீகம்ப்ரெஷன் சிக்னஸ் புரிஞ்சிச்சா? நிறைய டிசார்டர்ஸ் பார்த்துட்டு வரோம். நைட்ரஜன் நர்கோசிஸ், அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ், டீகம்ப்ரெஷன் சிக்னஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன டிசார்டர்ஸ் லைக் எல்லாமே இட்ஸ் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் தான். ஸோ இதில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க்ஸ் போயிடும். ஸோ 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எஸ், ஸோ இதில் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் தி எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். இது வந்து நாஸ்ட்ரல்ஸ் இருக்கும்ல, sorry. So first the external nostrils இருக்கும். Yes, external nostrils. Then the nasal cavity, external nostrils, nasal cavity, pharynx, larynx. So larynx it comes in respiration na. Digestive la வராது. So larynx, trachea, bronchi, bronchioles, alveoli. இதெல்லாம் வரும். See here, இங்கே வந்து லாரிங்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. லாரிங்ஸ், தென் இந்த ரிங் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இட்ஸ் தி ட்ரக்கியா, தென் இட்ஸ் தி ப்ராங்கஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது வந்து லங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்ல இருந்து என்னென்ன வந்து வருதுன்னு பார்ப்போம். இட்ஸ் தி ப்ராங்கியோல்ஸ். See here, ஸோ ப்ராங்கை, தென் அது ஃபர்தர் டிவைட் ஆகி ப்ராங்கியோல்ஸ் அண்ட் ஃபைனலி ஆல்வியோலை வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாக் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இட்ஸ் தி ஆல்வியோலை. இந்த மாதிரி பிரான்ச்சிங்காக போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு? எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், நேசல் கேவிட்டி, வழியா ஃபேரிங்ஸ், நெக்ஸ்ட் தி லாரிங்ஸ், ட்ரக்கியா, bronchi, bronchioles, alveoli. So first எப்படி air enter ஆகும்? Air it enters the external nostrils. First external nostrils வழியா தான் air enter ஆகுது. Then next point நம்ம என்ன சொல்லணும்னா the mucous membrane which is containing goblet cells it secretes the mucus. So mucus secretion வந்து இருக்கும், it's by the goblet cells. நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் goblet cells it secretes the mucus. So first external nostrils வழியா air enter ஆயிடுச்சு. Then it's the epiglottis. Epiglottis அப்படிங்கிற ஒரு structure வந்து இருக்கும்பா. See here, it's the epiglottis, it's the leaf like structure. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா it prevents the food entry into the larynx. So pharynx இருக்கும், larynx இருக்கும். So நம்ம என்ன சொன்னோம், pharynx வந்து பார்த்தோம்னா ஃபுட்டும் ஏரும் என்டர் ஆகும். பட் larynxல வந்து பார்த்தோம்னா ஃபுட் என்டர் ஆகக்கூடாது. அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? எபிக்ளாட்டிஸ். ஸோ லீஃப் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இப்போ லாரிங்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த எபிக்ளாட்டிஸ் தான் வந்து ரெகுலேட் பண்ணும். இதுதான் எபிக்ளாட்டிஸ்னா, இதுதான் ரெகுலேட். எஸ் யூ கான் சி. ஸோ திஸ் எபிக்ளாட்டிஸ் தான் ரெகுலேட் பண்ணும் ஃபார் தி டு ப்ரிவென்ட் தி ஃபுட் என்டரிங். ஸோ ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த எபிக்ளாட்டிஸ் இதை க்ளோஸ் பண்ணிடும், larynx க்ளோஸ் பண்ணி, so that food it does not enter into the larynx. So pharynx ஓப்பன்ல தான் இருக்கும், அதுல ஃபுட் என்டர் ஆகும், ஏரும் என்டர் ஆகும். ஸோ ஏர் பேசேஜ் அப்போ மட்டும்தான் this epiglottis it will open into the open ஆகும்.
இதுல வந்து ஏர் பாஸ் ஆகும் லாரிங்ஸ்ல. எஸ், திஸ் இஸ் அபவுட் தி எபிக்ளாட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஏர் எப்படி என்டர் ஆகுது, லாரிங்ஸ்ல எப்படி என்டர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். தென் இட் இஸ் தி ட்ரக்கியா. ஓகே, திஸ் இஸ் தி ட்ரக்கியா. ட்ரக்கியால என்ன இருக்கு? ஸோ இதுதானே லங்ஸ், இதுதான் அந்த கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ட்ரக்கியானாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ரிங்ஸ், தி கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். இதுவுமே ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இட் இஸ் அ செமி ஃபிளெக்சிபிள் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் சப்போர்ட்டட் வித் தி கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் மாதிரி இந்த ட்ரக்கியா பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல வந்து ட்ரக்கியஸ்டோமி அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரக்கியஸ்டோமி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரக்கியால வந்து ஒரு ஹோல் போட்டு அது வழியா லைக் ப்ரீத்திங்கை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து லாஸ்ட் ப்ரொசீஜர். லைக் ஆப்ரேஷன்லாம் வந்து பண்ணும்போது when they can't able to breathe, இந்த ட்ரக்கியால தான் ஓட்டப்படுவாங்க. ஓகே, ஹோல் போட்டு they assess the breathing with the help of this tracheostomy. ஸ்டோமினாலே இட்ஸ் தி ஹோல். ஓகே, they do this. So tracheanaலே என்ன is the semi flexible tube which is supported by cartilaginous rings, tube like structure, ரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெவல் ஆஃப் தி 5th thoracic vertebra. ஸோ வெர்டிபிராஸ் இருக்குல்ல, thoracic, lumbar, sacral, இந்த மாதிரி வெர்டிபிரல் கால்னு நிறைய வெர்டிபிராஸ் இருக்கும். அந்த 5th thoracic vertebra அந்த லெவல்ல தான் this trachea it splits into right and left bronchi. Okay, right and left வந்து it gets separated. So trachea it is separated at the level of, எந்த லெவல்ல செப்பரேட் ஆகும்? at the level of, ஸோ இதெல்லாம் 1 mark questionல கேட்கலாம். 5th thoracic vertebra. So அந்த லெவல்ல this trachea is separated into right and left bronchi. Okay, primary bronchi செப்பரேட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இட் இஸ் செப்பரேட்டட், அந்த பிரைமரி bronchi செகண்டரி bronchi செப்பரேட் ஆகும். தென் செகண்டரி bronchi tertiary bronchi செப்பரேட் ஆகும். Okay, see here, அந்த bronchi பிரைமரி bronchiனா இது வந்து செகண்டரி bronchi வரும். தென் இதுல இருந்து tertiary bronchi வந்து வரும். ஸோ இப்படி வந்து டிவைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஃபைனலாக வரது தான் இட் இஸ் தி bronchioles. see here, ஸோ ட்ரக்கியா இருக்கு, பிரைமரி bronchi வந்து இருக்கு. எஸ், தென் தி ஸ்மாலர் bronchi and the bronchioles. அந்த லாஸ்ட் எண்டிங் தான் இட்ஸ் தி bronchioles. Then the terminal bronchioles finally into the sac-like structure which is the alveoli. லாஸ்ட் தான் என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஸ்டார்டிங்ல இருந்து பார்ப்போம். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து ஏர் வருது. நெக்ஸ்ட் அதுல இருந்து எது வருது? எபிக்ளாட்டிஸ்ல இருந்து லாரிங்ஸ்குள்ள வருது. லாரிங்ஸ்ல இருந்து ட்ரக்கியா. தென் ட்ரக்கியால பார்த்தோம்னா இட் டிவைட்ஸ் இன்டு தி bronchi. bronchia டிவைட் ஆகுது which is the primary bronchi. then primary bronchi ல இருந்து it is the secondary bronchi. அதுல இருந்து tertiary bronchi. finally bronchioles. so அந்த bronchioles ல இருந்து தான் alveoli வரும். see here, grapes மாதிரி இருக்கா அந்த குரூப்பா. so these are all the alveolar sacs. so sacs மாதிரி present ஆகும். okay, it's the alveoli. இங்க தான் the gas exchangesலாம் வந்து நடக்கும். yes, the pouch like sacs is known as the alveoli and the lungs also it's covered by pleural membrane. okay, இந்த lungs இருக்குல்ல, it is covered by membrane which is known as the pleural membrane. it also contains pleural fluid. அது கூட present ஆகும். So this is about the structure of respiratory system. So respirationல என்னென்ன parts வந்து வருதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி digestive கம்பேர் பண்ணி படிங்க. அதுல என்னென்ன parts வருது, ஓகே இப்படிதான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ரெஸ்பிரேஷன்ல ஓகே இப்படிதான் ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இப்படி கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா it will be very easy. So next question போலாமா? next 5 mark. So next 5 mark it's the disorder of the respiratory system. Okay, respiration சரியா நடக்காதனால some problems, some issues, some causesனால என்னென்ன diseases இருக்கு, என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ என்னென்ன டிஸார்டர்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இட் இஸ் தி ஆஸ்துமா, எம்ஃபைசீமா, நெக்ஸ்ட் bronchitis, pneumonia, tuberculosis. இதெல்லாம் தான் disorders of the respiratory system. ஸோ என்னென்ன? தி ஆஸ்துமா, emphysema, bronchitis, pneumonia, tuberculosis. So இதெல்லாம் தான் respiratory disorders. okay, there is some நார்மலா ரெஸ்பிரேஷன் நடக்கல இவங்களுக்குலாம். இந்த மாதிரி டிசீசஸ் இருக்கிற டிஸார்டர்ஸ் இருக்க பர்சன்ஸ்க்குலாம் நார்மலா ரெஸ்பிரேஷன் நடக்கல. ஸோ அப்போ என்ன ஆகுது, என்ன அவங்க ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்துமா பார்ப்போம். ஸோ ரொம்ப காமனான ஒரு டிஸார்டர் ஆஸ்துமா. ஸோ இது எதனால நடக்குதுன்னா இட்ஸ் டியூ டு நேரோயிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் bronchi and bronchioles.
ஸோ அந்த ஏர் வருதில்ல இந்த ட்ரக்கியா பிராங்கை பிராங்கியோல்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இது என்ன ஆகுது, இந்த பிராங்கியோல்ஸ் பிராங்கைலாம் நேரோ ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆயிடுது. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு நேரோ ஆகுறதுனால அந்த சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிருதா. ஸோ அதில் கம்மியான ஏர் தான் இட் கேன் ஏபிள் டு பாஸ். ஸோ அதனால தான் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வருது. தே கேன் நாட் ஏபிள் டு ப்ரீத் ப்ராப்பர்லி. ஸோ திஸ் இஸ் தி ஆஸ்துமா. ஸோ ஆஸ்துமாவில் என்ன நடக்குது, தேர் இஸ் நேரோயிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆஸ்துமா அக்ரவேட் ஆகும். லைக் டஸ்ட்னால போலன் கிரெயின்ஸ்னாலலாம் வந்து பார்த்தோம்னா இந்த ஆஸ்துமா இட் கேன் ஏபிள் டு அக்ரவேட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி நார்மலாகவே தே ஹாவ் திஸ் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போலன்ஸ் டஸ்ட்லாம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நேரோவாக இருக்குது பேசேஜஸ். ஸோ இதில் போய் அந்த டஸ்ட்லாம் வந்து போய் டெபாசிட் ஆயிடுச்சுன்னா ஃபர்தர் ப்ரீத் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் எம்ஃபைசீமா. நெக்ஸ்ட் போலாமா எம்ஃபைசீமா. ஓகே, ஸோ எம்ஃபைசீமா அப்படின்னா என்னன்னா, there is breakdown of thin walls of alveoli. ஸோ alveoli தெரியல நம்மளுக்கு, சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கிரேப்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த alveoli பார்த்தோம்னா there is breakdown of the walls of the alveoli. அதனால என்ன ஆகுது, it decreases the surface area. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சு ஏர் எக்ஸ்சேஞ்ச் சரியாக நடக்காமல் போயிடுது. ஸோ மெயினாக எதனால this எம்ஃபைசீமா நடக்குதுன்னா, இட் இஸ் டியூ டு ஸ்மோக்கிங். ஸோ நம்ம பார்த்தோம்ல சிஓபிடியும் ஸ்மோக்கிங்னால தான் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்மோக்கிங்னால தான் அந்த ஆல்வியோலர் வால்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகுறதுனால ஏர் எக்ஸ்சேஞ்ச் சரியாக நடக்காமல் இருக்குது. திஸ் இஸ் அபவுட் எம்ஃபைசீமா. ஸோ என்னென்ன டிசார்டர்ஸ் பார்த்துருக்கோம், ஆஸ்துமா பார்த்துருக்கோம். அது வந்து பார்த்தோம்னா நேரோயிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி பிராங்கை அண்ட் பிராங்கியோல்ஸ். எம்ஃபைசீமா பார்த்தோம்னா அந்த ஆல்வியோலை டேமேஜ் ஆகுது. அந்த ஆல்வியோலை வந்து பார்த்தோம்னா இட் இஸ் டேமேஜ் பை ஸ்மோக்கிங். இட் கண்டெய்ன்ஸ், அந்த ஸ்மோக்கிங் என்ன எதனால அது வருது, இட் கண்டெய்ன்ஸ் ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸ்மோக் வந்து பார்த்தோம்னா இட் கண்டெய்ன்ஸ் ஹார்ம்ஃபுல். அதனால தான் இந்த வால்ஸ்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் இட்ஸ் தி பிராங்கைட்டிஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஐட்டிஸ்னால இட்ஸ் தி இன்ஃப்ளமேஷன், பிராங்கை இன்ஃப்ளமேஷன். ஓகே, அதுதான் பிராங்கைட்டிஸ். அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் தே ஹாவ் காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், காஃப் இருக்கும், ப்ரீத் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, தே ஒன்ட் ஏபிள் டு ப்ரீத், லாங் எக்ஸ்ஹேல்டு ப்ரீத்திங் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் தி பிராங்கைட்டிஸ். நெக்ஸ்ட் நிமோனியா பார்க்கலாம். ஸோ நிமோனியா அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் தி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லங்ஸ் விச் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா ஆர் வைரஸ். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் காஸ் பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன். அதுதான் என்னது, இட் இஸ் தி நிமோனியா. ஸோ லங் இன்ஃப்ளமேஷன் ஆகுது எதனாலனா, பை பாக்டீரியா ஆர் வைரஸ்னால, அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்னால இன்ஃப்ளமேஷன் ஆகுது. அதுதான் நிமோனியா. தென் இன்னொரு இன்ஃபெக்ஷன் கூட இருக்கு, இட் இஸ் தி டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ் எந்த ஆர்கனிசம் காஸ் பண்ணுது, இட் இஸ் பை பாக்டீரியா. என்ன பாக்டீரியா, இட் இஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியா தான் டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா, there is fluid collection between the lungs and the chest wall. அதுக்கிடையில fluid வந்து கலெக்ட் ஆகுது, அதனால டியூபர்குலோசிஸ் வருது. ஸோ திஸ் டியூபர்குலோசிஸ், டிபி வந்து பார்த்தோம்னா ஏர் மூலமாக நல்ல பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் அன் ஏர்போர்ன் டிசீஸ். ஏர்ல பார்த்தோம்னா அந்த ட்ராப்லெட்ஸ் இருக்கும்ல, சி இட்ஸ் அன் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்னு சொன்னோம். ஸோ காஃப் பண்ணும்போதெல்லாம் அந்த மைக்கோபாக்டீரியம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். காஃப் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து என்விரான்மெண்ட்ல ஸ்பில் ஆயிடுச்சுன்னா அந்த பாக்டீரியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது வந்து இட் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் டு அதர் பீப்புள், டு நார்மல் பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஏர் ட்ராப்லெட்ஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும் திஸ் டியூபர்குலோசிஸ். ஓகே, ஸோ எஸ், ஸோ ஜென்ரலாக அது என்ன, அந்த டிசீஸ் என்ன, அது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன டிசார்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஸோ திருப்பி ரீகால் பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் இட் இஸ் தி ஆஸ்துமா, எம்ஃபைசீமா, தென் பிராங்கைட்டிஸ், நிமோனியா, டியூபர்குலோசிஸ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் ஈவென்ட்ஸ் இன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்ல என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரிப்ஸ் இருக்கு, ஓகே, தொராக்ஸ் இருக்கு. தொராக்ஸ் அப்படின்னா என்னன்னா, பிட்வீன் த நெக் அண்ட் த அப்டமன், அதுதான் தொராக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து ஹார்ட், லங்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் திஸ் தொராக்ஸ்ல. நெக்கும் அப்டமன் கிடைக்கிற ஏரியா தான் நம்ம தொராக்ஸ், தொராசிக் கேவிட்டி அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து இட் இஸ் என்க்ளோஸ் பை ரிப்ஸ் இருக்கும் and diaphragm வந்து இருக்கும். So this is the diaphragm, this is the ribs, rib cage.
ஸோ திஸ் ரிப்ஸ் வந்து பார்த்தோம்னா regulated by the movements, it's regulated by the intercostal muscles. Intercostal muscles அப்படின்னா external and internal ரெண்டு muscles இருக்கு இதுல. external and internal intercostal muscles வந்து இருக்கு. external and internal intercostal muscles வந்து present ஆயிருக்கு ribsல. இதோட மூவ்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு. then diaphragm present ஆயிருக்கு. it's a muscle தான். okay, which separate thoracic cavity and abdominal cavity. so thorax இருக்கா, thoraxையும் abdominையும் separate பண்றது. thoracic cavity and abdominal cavity. இது ரெண்டையும் செப்பரேட் பண்றது தான் it is the diaphragm அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஓகே, ஃபர்ஸ்ட் thoraxனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். diaphragmனா என்ன, அந்த ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ற அந்த மசில்ஸ், இட்ஸ் தி intercostal muscles. அதுலயுமே external intercostal muscles இருக்கு, internal intercostal muscles இருக்கு. ஓகே, சப்போஸ் இன்ஸ்பிரேஷன் வந்து நடக்குது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன, இன்ஸ்பிரேஷனாலே ஏரை வந்து இன்ஹேல் பண்றது, எக்ஸ்பிரேஷனாலே ஏரை வந்து எக்ஸேல் பண்றது, லைக் அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸேல் பண்றது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ல பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ரெஸ்பிரேட்டரி சென்டர். ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டர் வந்து இருக்கும். இப்போ எங்க இருக்கும்னா பிரெயின் இருக்குல்ல, இந்த பிரெயின் ஸ்டெம்ல பார்த்தோம்னா லைக் மிடில் ஆப்லங்கேட்டான்னு இருக்கும். அங்கதான் அந்த சென்டர் இருக்கும். அங்கிருந்து தான் சிக்னல் வரும். ஓகே, இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் கேரி அவுட் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டரா சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, இட் வில் நாட் பி ஸ்லோ, ஃபாஸ்டரா போயிட்டே இருக்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் சென்டர் வந்து இனிஷியேட் பண்ணும் இன்ஸ்பிரேஷன் நடக்கணும் அப்படின்னு. ஓகே, அந்த இனிஷியேஷன் வந்த உடனே இந்த சிக்னல்ஸ் வந்தோடனே என்ன ஆகும்னா இந்த டயஃப்ராமும் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி டயஃப்ராம். அந்த ரிப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ரிப்ஸ்ல தான் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஓகே, அது நாம வச்சுக்கணும். எக்ஸ்டர்னலா இன்டர்னலா நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் இந்த டயஃப்ராமும் கண்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ கண்ட்ராக்ட் ஆகணும் இந்த thoracic cavity enlarge ஆகும். ஓகே, ஸோ when the diaphragm which separates the thorax and the abdominal cavity, then the rib cage, அதுல அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆன உடனே என்ன ஆகும், this thoracic cavity. ஸோ இது கண்ட்ராக்ட் ஆகும், இதுவும் கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ thoracic cavity என்ன ஆகும், என்லார்ஜ் ஆகும். ஸோ அதுல தானே லங்ஸ் இருக்கு. ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆனானையும் இன்ஸ்பிரேஷன்ல அது எக்ஸ்பேண்ட் ஆகணும் கண்டிப்பா. ஏர் வந்து இன்ஹேல் ஆகுது, அப்ப அந்த thoracic cavity எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஃபார் தட் the diaphragm and the external intercostal muscles it's contract. ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ thoracic volume increase ஆகுது. ஓகே, the chest wall, the thoracic cavity it expands. அதனால ப்ரெஷர் சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆல்வியோலை. ஆல்வியோலை இருக்குல்ல, அந்த ஆல்வியோலர் சாக்ஸ் இருக்கும்ல, ஸோ அதோட ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அண்ட் தி ஆல்வியோலார் ப்ரெஷர் டிக்ரீசஸ் தேன் தி அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். தென் என்ன ஆகும், ஏர் வந்து டேக்கன் இன்சைட் டியூ டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி ஆல்வியோலை. எஸ், ஸோ என்ன ஆகுதுன்னா இன்ஸ்பிரேஷன் அப்ப இந்த மசில்ஸ் ஆப்வியஸ்லி நிறைய ஏர் இன்ஹேலேஷன் ஆகுறதுனால என்ன நடக்கணும், திஸ் ரிப்ல இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் and the diaphragm it should contract, so that the thoracic cavity enlarges, chest wall also expands. Okay, எஸ், அவ்வளோதான். இதுல வந்து இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். See here, the atmospheric pressure, the alveolar pressure decreases than the atmospheric pressure. ஓகே, ஸோ alveolar pressure வந்து என்ன ஆகுது, இன்ஸ்பிரேஷன் அப்ப கம்மி ஆகுது than the atmospheric pressure. எஸ், அது எக்ஸ்பிரேஷன்ல இட்ஸ் தி ஆப்போசிட் ஒன். சி எக்ஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும், இதுலயுமே ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா the respiratory center it is from terminates the stimuli during expiration. ஸோ ரெஸ்பிரேட்டரி சென்டர்ல இருந்து எப்படி இன்ஸ்பிரேஷன் இனிஷியேட் பண்றதுக்காக ஒரு ஸ்டிமுலை வந்ததோ அதே மாதிரி டெர்மினேஷன் பண்றதுக்காக ஒரு ஸ்டிமுலை வரும். தட்ஸ் தி எக்ஸ்பிரேஷனை டெர்மினேட் பண்றதுக்காக, இன்ஸ்பிரேஷனை டெர்மினேட் பண்றதுக்காக which is the expiration. எஸ், எல்லாருக்கும் ஓகேயா? So respiratory center terminates the stimuli during expiration. So இது என்ன நடக்கும், so அது ரெண்டுமே கண்ட்ராக்ட் ஆச்சு. See here, ribல இருக்கிறது எப்பயுமே கண்ட்ராக்ட் ஆகும். ரிப்ல இருக்க அந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குல்ல, ரெண்டுமே during the process of inspiration and expiration contract ஆகும். பட் diaphragm தான் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதுல என்ன நடக்கணும், எக்ஸ்பிரேஷன் ஆகுது, அப்ப அந்த thoracic cavity கொஞ்சம் கண்ட்ராக்ட் ஆகணும். கண்ட்ராக்ட் ஆகணும்னா இந்த டயஃப்ராம் ரிலாக்ஸ் ஆயிரும்.
எஸ் பட் இந்த இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்குல்ல ரிப்ல இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் இருக்கும்ல அது கண்ட்ராக்ட் ஆகும். எஸ் so the diaphragm relaxes but the internal intercostal muscles contract. so ribல இருக்கிற muscles எப்பவுமே contract ஆகுது. like diaphragm பார்த்தோம்னா எக்ஸ்பிரேஷன் அப்ப ரிலாக்ஸ் ஆகுது, இன்ஸ்பிரேஷன் அப்ப கண்ட்ராக்ட் ஆகுது. அதே ரிப் கேஜ்ல இருக்கிற அந்த இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் external intercostal muscles during inspiration and internal intercostal muscles during expiration contraction ஆகுது. yes so இதெல்லாம் என்ன ஆகும், the thoracic volume reduces, ரொம்ப கம்மியாயிரும், the chest wall also contracts. so இதுல என்ன நடக்குதுன்னா the alveolar pressure increases than the atmospheric pressure. so inspirationல the alveolar pressure வந்து குறையும், அது expirationல the alveolar pressure okay the interpulmonary pressure இருக்குல்ல அது வந்து என்ன ஆகும், increase ஆகும். so அதனால என்ன ஆகும், alveoli வந்து so this alveoli gets deflated. so alveoli contract ஆகுது, pressure அதிகமாகறனால alveoli pressure அதிகமாகறனால contract ஆகுது, அதனால the air it is exhaled. okay this is about the expiration. yes so இதுல alveolar pressure வந்து எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். so intraalveolar pressure which is in inspirationல பார்த்தோம்னா கம்மியா இருக்கு, அதனால என்ன ஆகுதுன்னா it is taken, the air is taken due to expansion of the alveoli. pressure கம்மியா இருக்கனால airலாம் it can able to take up the air and the inspiration carry out ஆகும். then expirationல பார்த்தோம்னா the intraalveolar pressure பார்த்தோம்னா எப்படி இருக்கு, it is very increase இருக்கனால contract ஆகி அந்த present ஆயிருக்க air exhale பண்ணுது. so this is the events which is occurring in inspiration and expiration. so இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டா நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், so recall பண்ணலாம் வாங்க. so first பார்த்தோம்னா thoraxனா என்னன்னு தெரியணும், diaphragmனா என்னன்னு தெரியணும், ribsல இருக்க muscles என்னென்ன, intercostal muscles, external and internal intercostal muscles. next so inspiration ஆகணும்னா இந்த thoracic cavity enlarge ஆகணும், அப்ப ribsம் diaphragmம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். okay and then the intraalveolar pressure. so the intraalveolar pressure in inspiration பார்த்தோம்னா எப்படி இருக்கு, it is reduced. then the expirationல பார்த்தோம்னா it is increased, அதனால தான் inspiration expiration. yes clear. okay so இந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல, லெட்ஸ் டூ இட். அண்ட் இன்னும் ஏதாவது சாப்டர்ஸ் வந்து மேம் ரீகால் பண்ணோம் அப்படி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் யூ ஆர் ஓப்பன் டு கமெண்ட் இட். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய். ஸோ எல்லாரும் ரிவிஷன் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஓகே பாய் பாய்.